அத்தியாயம் 4. ராஜுவுக்கு திடீர் என மூச்சடைத்தது. யாரோ கழுத்தை நெரிப்பது போல இருந்தது. அம்மா என அலறி எழுந்தான். தம்பி என அவன் அம்மா ஓடி வந்தார். முகமெல்லாம் வியர்த்து வெளிரி போயிருந்த மகனை பார்த்து திகைத்தவர் ஓடிச் சென்று சாமி அறையில் இருந்த விபூதியை எடுத்து வைத்து விட்டார். ஒன்னும் இல்லப்பா, ஏதாவது கெட்ட கனவா இருக்கும், நீ தூங்கு. அவனால் பதில் கூட பேச முடியவில்லை. மனமெல்லாம் அவனுக்கு வந்த கனவை பற்றியே இருந்தது. அந்த கனவில் மணமேடை போல இருந்தது. அதில் அவனும் தாரிகாவும் அமர்ந்து இருந்தனர். ஆனால் அவன் முகம் மிக கோரமாக கண்கள் சிவந்து இருந்தது. அவன் போட்டிருந்த உடையும் ஏதோ பழங்கால உடை போல இருந்தது. ஒரு கோர சிரிப்புடன் அமர்ந்து இருந்தான். அவளின் பார்வை எதிரில் இருந்த ஒருவனிடம் மட்டுமே இருந்தது. அவன் அச்சு அசலாக ராஜ் போலவே இருந்தான். திடீர் என ஆவேசம் வந்தவளை போல எழுந்தாள் தாரி. மொத்த அக்னி குண்டத்தையும் தள்ளிவிட்டாள். அவளை அவனால் தடுக்க இயலவில்லை. அங்கு கட்டி வைக்கப்பட்டு இருந்தவனை பார்த்து ஓடினாள். ஆனால் அதற்குள் ஏதோ ஒன்று அவளை பிடித்து இழுத்தது. தடுமாறி கீழே விழுந்தாள். அங்கு ராஜ் அகோரமாக மறுபடியும் சிரித்தான். ஆனால் அவன் கழுத்தை யாரோ நெரிக்க ஆரம்பித்தனர். அதற்குள் கனவு கலைந்து முழித்து விட்டான். அதற்கு மேல் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அது நிஜமாகவே நான் தானா? நான் எப்படி அப்படி ராட்சசன் போல ஆனேன்? அதோடு என் தாரி, அவள் அப்படியானால் விரும்புவது என்னை போல ஒருவனையா? அவன் மண்டைக்குள் 1000 கேள்விகள். விடை கிடைக்குமா அவன் கேள்விகளுக்கு? விடை கிடைக்கும் போது அவன் நிலை என்ன? அதே நேரம் அவனை வசியப்படுத்தும் மந்திரங்கள் அந்தகாரனின் குகையில் ஒலிக்க ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு மகளூரில். அந்த ஊரில் காலடி எடுத்து வைத்ததும் அவள் கால்கள் தானாக செல்ல ஆரம்பித்தன. வீணா அரண்டு விட்டாள். எங்கடி போற? நில்லடி. ஐயோ, தனியா விட்டுட்டு போறாளே. இந்த ஊர்ல யாரையும் தெரியாதே. தாரி, தாரி நில்லு. அவள் பின்னாலேயே ஓடினாள். தாரி நேராக சென்று நின்ற இடம் தாரகை தேவி கோயில். மணி வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. கதவு தானாக திறந்தது. உள்ளே சென்றவள் தேவியின் சிலையை பார்த்து சிரித்தாள். பின் அங்கேயே அமர்ந்து விட்டாள். மந்திரித்தது போல அவள் பின்னே சென்ற பிரவீனா அவள் அமர்ந்ததும் அவள் அருகிலேயே அமர்ந்து விட்டாள். சற்று நேரம் கழித்து திரும்பிய தாரிகா வீணாவை பார்த்து சாந்தமாக சிரித்தாள். நன்றி, இதுவரை இவளை இமை போல காத்து வந்தாய். இனி உன் உயிரை காப்பது என் பொறுப்பு. உன் கையை நீட்டு. பிரவீனா கையை நீட்டினாள். அதில் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டினாள். கவனம், இதை எக்காரணம் கொண்டும் நீ அவிழ்க்க கூடாது. இதை அவிழ்த்தால் அதன் பின் உன்னை காப்பாற்றுவது கடினம். பிரவீனாவுக்கு அவர் பேசுவது புரியவில்லை என்றாலும் அதை அவிழ்க்க மாட்டேன் என சத்தியம் செய்தாள். அதே நேரம் அந்தகாரனின் சிரிப்பு சத்தம் குகையில் பட்டு எதிரொலித்தது. விடமாட்டேன். என் நிறையை காக்க நினைக்கிறாயா? விடவே மாட்டேன். என்ன அந்தகாரா, ஏன் மதியிழந்து கத்துகிறாய்? குருநாதா, அந்த தாரகை நம் பலி கொடுக்கும் பெண்ணை காக்க கயிறு கட்டி விட்டாள். இனி என்ன செய்வது? அதை அவளே கேட்டாள். கரட்டி தந்துதானே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? எனது சில சக்திகளை மட்டுமே தான் நீ பார்த்துள்ளாய் அந்தகாரா. இப்போது பார் என அந்த தீ மறுபடியும் கொழுந்து விட்டு எரிந்தது. திடீர் என வெளிச்சம் பரவி அந்தகாரனை சூழ்ந்தது. சிறிது நேரம் கழித்து அந்தகாரன் தாரிகாவாக மாறினான். குருநாதா, உங்கள் மகிமையோ மகிமை. இனி இதே உருவத்தில் சென்று அந்த பிரவீனாவிடம் அந்த கயிற்றை கலட்ட சொல்வேன். மகளூருக்கு வந்து 2 தினங்கள் ஆகிறது. அப்பாவிடம் ஏதாவது கேட்கலாம் என்றால் அவர் நழுவி ஓடுவதிலேயே இருக்கிறார். அம்மா அதற்கும் மேல். யோசித்துக் கொண்டு அப்படியே தூங்கிவிட்டாள் தாரிகா. நடு இரவில் காரிருள் ஜகத்தை மூட, கருமேகங்கள் வானத்தை மூட, மிகவும் கொடூரமான அந்த சந்திர கிரகணத்தில் நீ கொண்ட சபதத்தை நிறைவேற்ற விழித்தெழு தாரகையே, விழித்தெழு. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அம்மா என அலறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள் தாரிகா தேவி. உடல் எல்லாம் வியர்வையால் நனைந்து இருந்தது. தண்ணி தண்ணி என அவளால் சொல்லக்கூட முடியவில்லை. ஆனால்
அவள் நினைக்கும் போதே டைனிங் டேபிளில் இருந்த தண்ணீர் பாட்டில் அவள் கைகளுக்குள் வந்தது. அதை பார்த்தவுடன் இன்னும் மலரையடித்துக் கொண்டு ஹோலுக்கு ஓடினாள். பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த அவளது தோழி, என்னடி ஆச்சு, என்னாச்சு என கேட்டுக்கொண்டே ஓடி வந்தாள். வினு வினு, அந்த அந்த பொட்டில் எப்படி என் கையில வந்துச்சு? ஆடச்சி, இதானாக்கும். இதுதான் டெய்லி நடக்குமே. அப்போ நீ சுயநினைவே இல்லாம இருப்ப, இன்னைக்கு தான் சுய நினைவோட இருக்கிற. என்னடி சொல்ற? அப்படின்னா என்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கா? ஆமா தாரி, நீ திடீர்னு கைய நீட்டுனா நீ நினைக்கிறது வரும். அப்புறம் ஏதோ சுத்த தமிழ்ல பேசுவ, அப்புறம் மயங்கி எந்திரிப்ப, நார்மல் ஆகிடுவ. இங்க வந்த அன்னைக்கு கூட என்று அன்று நடந்ததையும் சொன்னாள். தாரி தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தாள். அவளுக்கு ஏதோ நடக்கிறது என தெரியும். ஆனால் அது எல்லாம் என்ன? விடிந்ததும் தந்தை முன் சென்று நின்றாள். எனக்கு தெரியணும்பா, இப்பவே சொல்லுங்கப்பா. தாரிமா, அப்பா, எனக்கு என்ன பத்தி தெரிய வேணும். வேறு வழி இல்லாமல் அவளது 300 வருடத்துக்கு முந்தைய கதையை அவருக்கு தெரிந்தவரை கூற ஆரம்பித்தார். சர்ப்ரைஸ்! அம்மா! ஓடி சென்று அம்மாவை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான் பிருத்விராஜ். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இங்க பாரு, யாரு கண்ணு பட்டுச்சோ, என் புள்ள ரத்த காயத்தோட வந்திருக்கான். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. சரி, இதென்ன அலங்காரம்? ஏதாவது விசேஷமா நம்ம வீட்ல? அட அக்கா, நீயும் வந்திருக்கியா? எப்படி இருக்க பிருத்வி? அக்கா அமுதா வினவினாள். சூப்பர்க்கா. சரி, என்ன அலங்காரம்னு கேட்டல, இன்னைக்கு உனக்கும் பவ்யாவுக்கும் கல்யாணம்டா. வீடே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்க இவன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏற்கனவே அவளோடு விருப்பமே இல்லாமல் நிச்சயம் முடிந்தது. வீட்டினர் அனைவரும் அவனை மிரட்டி உரட்டி நிச்சய மோதிரத்தை மாற்ற வைத்தனர். திருமணத்தை எப்படியும் நிறுத்திவிடலாம் என அவன் கனவு காண இன்று திருமணமா? அவன் கண்முன் தன் தேவி வந்து போனாள். சதீஷுக்கும் இது அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா, இன்னிக்கா? ஆமாண்டா, ஜோசியர் சொன்னாரு, உன் ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனை தான் உனக்கு ரத்த காயம் வர போயிருக்குன்னு. பவ்யாவோட மாங்கல்ய பலம் தான் உனக்கு உயிருக்கு பாதுகாப்பான். பவ்யா பிருத்வியின் அப்பா இந்திரனின் நண்பன் சண்முகத்தின் பெண். அவளுக்கு சிறு வயதில் இருந்தே பிருத்வி என்றால் கொள்ளை இஷ்டம், பிடிவாதத்தின் உச்சம். நினைத்ததை எப்படியும் அடைந்தே தீருவாள். அவளை பிருத்விக்கு கொஞ்சமும் பிடிக்காது. சதீஷுக்கு அவள் மீது காதல். என்ன செய்வது என தெரியாமல் தத்தளித்தான் பிருத்வி. டேய், என்னடா இந்த பவ்யா கூட கல்யாணமா? என்னால முடியல. டேய், ஏண்டா நீ வேற, எனக்கு மனசு வெடிக்குது. இந்த தடவை எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கூட வா என சதீஷை இழுத்து சென்றான் பிருத்வி. காஃபி ஷாப். பவ்யா, இன்னைக்கு ஈவினிங் நமக்கு கல்யாணம். இதுக்கு காரணம் நீதான்னு தெரியும். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல பவி. ஆனா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு பிருத்வி. எனக்கு நீ தான் வேணும், அவ்வளோதான். அவளது அலட்சியமான திமிர் பதிலில் கோபம் பொங்கியது பிருத்விக்கு. ஆனாலும் அமைதியாக, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணா லைஃப் ஹாப்பியா இருக்கும் பவி. உனக்கு தெரியும், சதீஷ் ஒன்ன உண்மையா விரும்புறான். அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். வாட்? அந்த சில்லறப்பயலா? அவன் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் ஸ்டேட்டஸ் என்ன? அந்த கருவாக்கட்டைக்கு நான் கேக்குறேனா? அவன் பக்கத்துல நான் நின்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருக்கும். அந்த இடியட்ட நான் கட்டிக்கணுமா? தராதரம் பார்த்து உன் ஃப்ரெண்ட காதலிக்க சொல்லு. ஏனோ எனத்தோட தான் சேரணும். இனாஃப் பவ்யா, என் ஃப்ரெண்ட பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. என்னமும் பண்ணிக்கோ. தாலி எப்படி என் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு பாக்குறேன்டி. தடுப்புக்கு பின்னால் இருந்த டேபிளில் அமர்ந்து இருந்த சதீஷும் அவனோடு கிளம்பினான். போகும் முன் அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்றான். அவளோ எதற்கும் கவலைப்படவில்லை. விடமாட்டேன் பிருத்வி, எனக்கு நீ வேணும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன். நான் ஆசைப்பட்டா அதை அடைஞ்சே தீருவேன். இன்னைக்கு நிச்சயம் மனைவி ஆகியே தீருவேன். அந்த ஜோசியரை விலைக்கு வாங்கி பொய் சொன்னது உன்னை விடுறதுக்கா? நோ நோ மச்சான், விடுடா, வலிக்கல. இது மாதிரி நிறைய கேட்டுட்டேன். உண்மைதான், காதலிக்கிறதுக்கு முன்னாடி என் தகுதி பார்த்துருக்கணும். கண்கள் கலங்கியது சதீஷுக்கு.
அவனுக்கு பவ்யா என்றால் உயிர். அவள் திமிர் தெரிந்தும் காதலித்தான். பிருத்வி எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் காதல் வளர்த்தான். முதல் முறை அவள் இப்படி பேசுவதை நேரில் கேட்கிறான். பிருத்வி எதுவும் சொல்லவில்லை. பலத்த அமைதிக்காரன். பிருத்விக்கு இருந்த ஆத்திரத்தில் காரின் வேகத்தை கூட்டினான். 300 ஆண்டுகளுக்கு முன். இப்போது கிராமமாக இருக்கும் மகளூர் அப்பொழுது பெரிய சாம்ராஜ்யம். மன்னன் மகளராஜன், மகாராணி கதம்பராணி நன்முறையில் ஆட்சி நடத்தினார்கள். எங்கு திரும்பினும் பச்சை பசேலென இருக்கும். மகிழ்வுக்கு ராஜ்யத்தில் பஞ்சமில்லை. எங்கு காணினும் பசுமை. வரியற்கு வார இறைக்கும் வள்ளல் மன்னன். பெண்டிரையும் குலவதுக்களையும் போற்றும் ராஜ்யம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மகாராணி கருவுற்றிருந்தார். செய்தி அறிந்து நாடெங்கும் விருந்து படைத்தார் மன்னன். அரண்மனை ராஜகுரு வரவழைக்கப்பட்டார். சோழி உருட்டி பார்த்தவர், இந்நேரம் இதே அரண்மனையில் இன்னொரு கரு உருவாகி இருக்க வேண்டும். மன்னன் புரியாமல் முழித்தார். அப்போது அங்கு வந்த அரண்மனை வைத்தியரும் மன்னனின் சகோதரி கணவனுமான வைத்தீஸ்வரன் தயங்கி தயங்கி, என் மனைவியும் கருவுற்றுள்ளாள். மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ராஜகுரு, மேலே சொல்லுங்கள். இதற்கு மேல் குழந்தை பிறந்த பின்னர் தான் சொல்ல முடியும். நாட்கள் மாதங்களாய் கடந்தன. முன்னிரவு நேரம். மன்னரின் சகோதரி மகளினிக்கு பிரசவ வலி வந்தது. சிறிது நேரத்திலேயே அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை எந்த அசைவும் இல்லாமல் இருந்ததை கண்டு அனைவரும் திகைத்தனர். இதய துடிப்பு இருந்தும் குழந்தை அசையவில்லை. மகளினியும் வைத்தீஸ்வரன் இருவரும் வேதனையில் துடித்தனர். மன்னருக்கு செய்தி சென்றது. மன்னர் விரைந்து ஓடி வந்தார். அதற்குள் மகாராணி ஓடி வந்தார். தானியாரே, என் மகனை பாருங்கள். இதற்காகவா இறைந்த மாதம் சுமந்தேன். அழாதை மகளினி என்றவர் குழந்தையை மெதுவாக தொட்டார். அவர் தொட்டதும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தை அசைவை அதிகமாக்கியது. அதே நேரம் கையில் இருந்த குழந்தையும் கையை ஆட்டியது. மகாராணி ஆச்சரியத்தில் உறைந்தார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. அவர் வலியில் தன் வயிற்றை பிடித்தாலும் குழந்தையையும் அவர் விடவில்லை. நேரம் ஆக ஆக வலி அதிகமாகியது. சிறிது நேரத்திலேயே அழகிய பெண் குழந்தை பிறந்தது. பிறந்தவுடன் மகாராணியின் இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டு இருந்தது. அங்குள்ள தாதிமார்கள் எவ்வளவு முயன்றும் அவரது நிலை கவலைக்கிடமாக போய்கொண்டே இருந்தது. தன் கடைசி மூச்சை விட்டுக் கொண்டிருந்தார். அங்கிருந்த அனைவருக்கும் எதற்கு கவலை கொள்வது என தெரியவில்லை. பிறந்ததும் தாயை இழக்கப் போகும் பிஞ்சை நினைத்து அழுவதா, அல்லது வெகு வருடங்களுக்கு பின் குழந்தை செல்வம் பெற்ற ராணி அதை அனுபவிக்காமல் இறக்கப் போகிறார் என அழுவதா, இல்லை இப்பொழுதுதான் பிறந்த மகளினியின் மகவு அசைவற்று இருப்பதை நினைத்து அழுவதா? அங்கு பிருத்வியின் வீட்டில் வெகு சிலரே வந்து இருந்தனர். பிருத்விக்கு இதை எப்படி தடுப்பது என தெரியவில்லை. கல்யாணம் ஆனா சரியாகிடுவாடா, நீ ரெடியாக என்று பிருத்வியின் தாய் கூறினார். 40 வருட நட்பை சிதைப்பதானால் என் முகத்தில் முழிக்காதே என தந்தை கூறினார். கல் போல மேடை ஏறினான் பிருத்விராஜ். வெற்றி சிரிப்போடு வந்து அமர்ந்தாள் பவ்யா. பிருத்வியின் அக்காவோ தன் தோழியே தன் தம்பி மனைவியாக போகிறாள் என சந்தோஷத்தில் மிதந்தாள். சதீஷ் முகத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐயர் மந்திரம் வாசிக்க ஆரம்பித்தார். தாலியை பிருத்வி கையில் கொடுத்தவர், கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்றார். அங்கு இனி நடைபெற போவது என்ன? வணக்கம் நண்பர்களே, இன்றைய அத்தியாயம் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. என்னோட இந்த புதிய முயற்சிக்கு நீங்க எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட், கமெண்ட்ஸ், வரவேற்பால நான் இன்னுமே இதை பெஸ்டா செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கும் இன்றைய அத்தியாயம் பற்றின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதையில தோணுற குறை நிறைகளை தாராளமா நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளவு நாளும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்குமே மிக்க மிக்க நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே யாதவி.